ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மீன் சமையலை தான் பார்க்க போகிறோம். இது என்ன மீனுன்னு உண்மையாக எனக்கு தெரியல. இதோட பேர் சரியாக எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க. மீன் பேர் தான் தெரியல, கட் பண்ணி செஞ்சிடலாம். கட் பண்ணியாச்சு. ஆனால் இது கட் பண்ணும்போதே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஓகே, இது ஃப்ரெஷ்ஷான மீன் தான். கூடவே மீன் வறுவலுக்கு எல்லா மசாலாவும் போட்டு ஃபஸ்ட்டே பரட்டி வச்சிடலாம். மீன் குழம்பு வைக்கிற வரைக்கும் இந்த மீன் வறுவல் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். மீன் குழம்புக்கு தேவையான தேங்காய் மசாலாவும் அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பெஷலான மீன் குழம்பு தாங்க. ஏன் நான் ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னா, எப்போவுமே நம்ம மண் சட்டியில் செய்யும்போது ரொம்பவே ஸ்பெஷலாக தான் இருக்கும். டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். ஏன்னா அது என்ன பண்ணும், பொறுமையாக கொதிக்கும். அதாவது அந்த ஹீட்டை நிறையா எடுத்துக்கிட்டு குழம்பு பொறுமையாக கொதிக்கும். அந்த பொறுமையாக கொதிக்கும் போது இந்த மீன் குழம்பு டேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஓகே, எல்லோரும் செய்கிற மாதிரி தான். கடுகு, வெந்தயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பொன்னிறமாக வதங்கின பிறகு புளி கரைச்சலும் மசாலா தேங்காயும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல, அதையும் போட்டு ஆட் பண்ணி கொதிக்க விட வேண்டியதான். கொதித்த பிறகு கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா கொதித்த பிறகு மீனும் போட்டு கொதிக்க வைக்க வேண்டியதான். ஓகே, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு ரெடியான பிறகு கூடவே நம்ம மீன் வறுவலும் பார்த்துடலாம். இதை நம்ம மண் சட்டியில் செஞ்சதால் ரொம்பவே டேஸ்ட்டான ஸ்பெஷலான மீன் குழம்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு வறுவல் பண்ணிடலாமா? அதுவும் மொறுமொறுப்பான மீன் வறுவல். இதுக்கு தான் இரும்பு சட்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இரும்பு சட்டி சட்டியில் நம்ம பொரிக்கும்போது என்னன்னா அடி பிடிக்காது. ஃபஸ்ட்டு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். அதுவும் ஹோட்டல் சைடில் டேஸ்ட்டாக நம்ம செய்யணுன்னா இரும்பு சட்டியில் செய்யலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.